வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதிமுகல ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பும் போதே பொய் சொல்லிட்டு தான் கிளம்பணும் அப்படின்றது அந்த கட்சியோட ஒன் ஆஃப் த கொள்கை போல இருக்கு. ஏன்னா போன வாட்டி எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போகும்போது இதே மாதிரிதான் சொல்லிட்டு போனார். இல்ல நாங்க வந்து கட்சி ஆபீஸ பார்வையிடுறதுக்காக போறோம், அங்க அதிமுகவுடைய கட்சி ஆபீஸ் டெல்லியில இருக்கு, அதை பாக்குறதுக்காக போறேன்னாரு. அதுக்கப்புறம் அங்க போய் கார் மேல கார் மாறி ராத்திரியோட ராத்திரியா வெயிட் பண்ணி அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க கூட்டணி முடிவானது ஒரு கதை. இப்ப அதே பாணியில செங்கோட்டையன் அவர்கள் வந்து இறங்கியிருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து, அதாவது கோவை விமான நிலையத்துல இருந்து கிளம்பும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஹரித்வார் போறேன், சாமியை கும்பிட போறேன், அதிமுக ஒன்று இணையணுன்றதுக்காக போறேன், அதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாவது மனசுக்கு ஏதாவது அமைதி வராதா அப்படின்றதுக்காக நான் ஹரித்வார்ல இருக்க சாமியை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னவர் இங்க இருந்து போய் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. எப்போ ஹரித்வாரை வந்து டெல்லிக்கு மாத்தினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இங்க இருந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை அவரோட இல்லத்துல, எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து அவங்களுடைய அமித்ஷா அவர்களுடைய இல்லத்துல சந்திச்சாங்களோ அதே மாதிரி இவரும் அந்த அவருடைய இல்லத்திலேயே நேரடியா போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சோ இப்படி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்காங்களே. உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களை பின்னாடி இருந்து எந்த கட்சி இயக்குது, அதிமுக எந்த கட்சி வந்து இயக்குது, யார் இந்த கட்சிக்கு ஓனர் அப்படின்னா டெல்லி தலைமை அப்படின்றது தெரியும். சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை, நான் டெல்லிக்கு போல சாமி கும்பிட போறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்மீக பயணம் வந்து இப்ப அரசியல் பயணமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவர் ஏன் இப்படி திடீர்னு சந்திச்சிருக்காரு, வேற என்ன, அந்த அதாவது அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட், அதாவது பாஜக கொடுத்த ஸ்கிரிப்ட ரொம்ப கரெக்டா அவர் வந்து இங்க செஞ்சு முடிச்சிட்டாரு. 10 நாள் கெடு கொடுத்து பார்த்தாரு. 10 நாள் எதுக்கு கெடு அப்படின்னு அடுத்த நாளே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய எல்லா பதவி பொறுப்புல இருந்து தான் நீக்க பண்ணியிருக்காரு. ஆனா கட்சியில இருந்து அவர் வந்து, அதாவது கட்சியோட அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற இடத்துல இருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கல. ஆனா செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இருந்தாங்க அவங்களோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நான் அவங்க நீக்கிறேன் அப்படின்னா அவரா நீக்கிறது கொஞ்சம், இன்னொருத்தருங்க நானா, அதாவது கிட்டத்தட்ட 2000 பேர் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நாங்களாவே வெளியே போறோம், நீங்க எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு அவங்க ஒரு 2000 பேர் போனாங்க. இதுக்கு நடுவுல எடப்பாடி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதாவது அந்த கட்சி வந்து ஆம்புலன்ஸ்ல போற அளவுல ஆபத்தான நிலைமையில இருக்கு, கூடி சீக்கிரம் ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் ரொம்ப தரமற்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருந்தாரு காலையில. எனக்கு பாருங்க கை நடுங்குதா, வேற ஒருத்தவங்களுக்கு தான் கை நடுங்கும். அவர் என்ன சொல்றாரு, ஐசியூல இருக்க போறது எடப்பாடின்னு சொல்லல, கட்சி அதை நோக்கி போய் கொண்டிருக்கு. இந்த அதிமுகன்ற கட்சி ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கட்சியில இருந்த ஏற்கனவே இருந்த எல்லா முக்கிய புள்ளிகளும் வந்து கட்சியை விட்டு வெளியேறிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய சரிவு. பாஜக கூட கூட்டணி வச்சதுமே அதிமுகவுக்கு தலித் மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு, அதாவது சிறுபான்மையோட வாக்குன்றது கேள்விக்குறியாயிருச்சு. இது ஃபர்ஸ்ட் சரிவு. ரெண்டாவது சரிவு என்ன பாத்தீங்கன்னா, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய சரிவு ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, 2015-19 இருந்த லோக்சபா தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் சரி அதிமுகவுடைய சரிவுன்றது எவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ இந்த சரிவு சரி கட்டணும்னா மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்றதான் செங்கோட்டையன் அவர்கள் முன் வச்சது. அவரே நம்ம முன்னாடி சொல்லிட்டாரு. சோ இதே மாதிரி சரிவை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா திமுக ஜெயிக்கும் அப்படின்னாரு. ஏன் அவர் இதை சொல்றாருன்னா, இப்போ குறிப்பா சமீபமா டிடிவி அவர்கள் போயிட்டாரு. சோ அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாரு. சோ இதனால தென் மாவட்டங்கள்ல இனி இவங்களுடைய வாக்கு சரிவு அப்படின்றது, அதாவது போன வாட்டி விட இந்த வாட்டி இன்னும் மோசமா இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க முக்குளத்தோர் பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து போஸ்ட் அடிச்சே ஒட்டியிருக்காங்களாம். அதாவது பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரியான பொது இடங்கள்ல முக்குளத்தோருக்கு துரோகம் செய்த எடப்பாடி அவர்கள் அப்படின்ற போஸ்டர்ல அடுத்து ஒட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இதனால தென் மாவட்டங்கள்ல அதிமுக தன்னுடைய பலத்தை போன வாட்டியை விட இந்த வாட்டி ரொம்ப மோசமா இழந்துட்டு வருது. குறிப்பா அன்வர் ராஜா அவர்கள் மாதிரியான இஸ்லாமியோடைய வாக்கு வங்கியாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்து இருக்காங்க பாத்தீங்களா. இது மிக
மிகப்பெரிய பின்னடைவா அமையும். சோ இது பத்தாது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களும் இப்ப வந்து வந்திருக்காரு. நீங்க வந்து எங்களை வெளியே போனவங்க எல்லாம் உள்ள செய்கிறீங்களா இல்ல நாங்க ஒரு தனி டீமா ஃபார்ம் ஆகட்டுமா அப்படின்ற அந்த கேள்வி அவர் வச்சிருக்காரு பாத்தீங்களா. இதுவே எடப்பாடி அவர்களை ஓரங்கட்டுறதுக்கான வேலையில பாஜக பிளஸ் செங்கோட்டையன் அந்த டீம் வந்து செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஏன்னா பாஜக தலைமை வந்து இது எல்லாத்தையும் கண்காணிச்சுதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்றோம் அப்படின்ற இதை விட அடுத்து மதுரை, அதாவது தென் மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இறங்கணும் அப்படின்ற லட்சியத்தோட அவங்க இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா மதுரையை எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி அவங்க டார்கெட் பண்ற இந்த தென் மண்டலம்ன்றது ரொம்ப ஈஸியாவே இவங்க வந்து எடப்பாடி அவர்களுடைய இந்த வரட்டு வைராகியத்துக்காக இழந்துட்டு வராங்க. அப்படின்றதுனால இனி எடப்பாடி அவர்களை ஓரங்கட்டி வச்சுட்டு செங்கோட்டையன் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழல் உருவாகிறது. அதனாலதான் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சு, ஜி நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், அடுத்து அவர் வந்து நீங்க ஏதாவது சொல்லிக்கல என்ன ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவர் ஒரே கட்சியில இருந்த முக்கிய பொறுப்புல இருந்து என்னை தூக்கிட்டாரு, இனி அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிமுகவுக்கும் 10ஆம் நம்பருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா 10 தோல்வி பழனிசாமின்னு அவருக்கு பேர் வந்ததா இருக்கட்டும், இந்த 10 நாள் கெடு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி 10க்கும் அவங்களுக்கும் ஏதோ அதாவது பயங்கரமான சம்பந்தம் இருக்கு போல இருக்கு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து உடைக்கிறதுக்கு யாராலுமே முடியாது, அதை சல்லி சல்லியா நொறுங்கிருச்சு. இந்த வடிவேல அவர் சொல்லாரு பாத்தீங்களா, அட பாவீங்களா இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா நல்லா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை. அப்புறம் ராதா ரவி அவர் வந்து சொல்லுவாங்க, 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை இப்படி நொறுக்கிட்டீங்களா, அந்த மாதிரி 50 வருஷத்துக்கு மேல நல்லா போயிட்டு இருந்த கட்சி இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிதான் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை இருக்கு. ஏற்கனவே இப்பதான் வந்து பாஜகவுடைய தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இந்த எழுச்சி பயணத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒண்ணு சேர்ற மாதிரி வந்தாங்க. அதுக்குள்ள மறுபடியும் பல வகையிலையும் வந்து மோதல்கள் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போகும்போது சும்மா போகாம என்டிஏ கூட்டணியில இருந்து அண்ணாமலை அவர்கள் இருக்க வரையும் பாஜக நல்லா இருந்தது. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சரியில்லை. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னார்னா, திருந்துற மாதிரி தெரியல, துரோகிகள்லாம் திருந்துற மாதிரி தெரியல, இருக்க மோசமா போகுது, அதனாலதான் இந்த கூட்டணியை விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லும் போது பாஜகக்குள்ளேயும் ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு. அதாவது அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அப்படின்ற பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு. இங்க 1-2 சொல்ல முடியாது. செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி, எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ், எடப்பாடி வெர்சஸ் சசிகலா அப்படின்னு தொடர்ந்து ஒரு பல கோணமா வந்து எடப்பாடி அவர்களுக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம புதுசா ஒரு டீம் வந்து உருவாகி இருக்கு. அதாவது எடப்பாடி அவர்களை இவங்க புறக்கணிக்கிறாங்களா, அதுவும் கட்சியோடைய முக்கிய புள்ளிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது செல்லூர் ராஜ் அவர்கள், தங்கமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், இவங்க எல்லாருமே என்ன ஆயிருக்குன்னா இப்போ சமீபமா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இவங்க எல்லாம் சந்திச்சு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எடப்பாடி அவர்கள் நடத்துற இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் பக்கத்திலே இருந்தும் போகல. அது மட்டும் இல்லாம தங்கமணி அவர்கள் ரொம்ப முக்கியமான எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடியவர் ஏன் போகல? சோ அடுத்த ஓபிஎஸ் யாரு அப்படின்ற போட்டி உங்களுக்குள்ள போகுதா? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தி கட்சியை விட்டு போய் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம எந்த கட்சியிலாவது என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் டைம் தரேன், போனவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கடைசியில் அவருடைய ஆதரவாளர்களை அந்த கட்சியை விட்டு வெளியே போற நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னும் அதிமுகவுடைய நிலைமை மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அடுத்து இந்த முக்கிய நபர்கள், அதாவது செல்லூர் ராஜ் அவர்கள், தங்கமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள், குறிப்பா ஜெயக்குமார் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து அவர் எடப்பாடி அவர்கள் நடத்துகிற இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகாம தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறது? ஏன்னா அவங்களுக்கு தெரியல யார் பக்கம் நிக்கிறது, அதாவது பாஜக யார் கூட நிக்க போகுது அப்படின்ற அந்த தெளிவான முடிவு தெரியாமல் யார் பக்கம் சாயிருதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனாலும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போன இந்த நேரத்துல சில செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை சந்திச்சு, ஆனா எங்களை நீக்கிடாதீங்கன்னா நாங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கிறோம் அப்படின்ற அந்த செய்தியை பார்க்கும் போதும் அதிமுகக்குள்ள ஒரு இடியாப்ப சிக்கலோட பெரிய சிக்கல் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா
தொண்டர்களும் சரி, அடுத்த கட்ட தலைவர்களும் சரி, மூத்த தலைவர்களும் சரி, எந்த கமெண்ட்ஸுமே பாஸ் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, சொன்ன உடனே எல்லாரும் அடிமட்ட தொண்டர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா இவங்கள மாதிரி ஆனார்கள். இப்ப இந்த 4 பேர் நான் சொன்ன பார்த்தீங்களா, இவங்களாம் என்ன கருத்து தெரிவிச்சாங்க? ஆமா நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இதை வரவேற்கிறோம், செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்ற கருத்தும் தெரிவிக்கல. இல்ல பொதுச் செயலாளர் எதுக்கு இப்படி ஒரு இது பொதுவெளியில் இப்படி ஒரு கருத்தை பொதுவெளியில செங்கோட்டையன் அவர்கள் ஏன் சொல்லணும் அப்படின்ற எதிர்ப்பு கருத்தையும் இவங்க 4 பேரும் தெரிவிக்கல. இன்னும் இருக்க அதிமுக தன்னுடைய ஆளுமைன்றத ரொம்ப மோசமான முறையில இழந்துகிட்டே வருது, ஆளுமையில இல்ல அப்படின்ற இடத்துக்கு அது நகர்ந்துட்டு இருக்கு. இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். இது முழுக்க பாஜகவோட ஸ்டைல். ஏன்னா இதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில அங்க இருந்த சிவசேனா கட்சியை 2ஆ உடைச்சாங்க. சோ அதே மாதிரிதான் பாஜக இன்னைக்கு அதிமுகவை உடைச்சிட்டு இருக்கு, சல்லியா உடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய டார்கெட் அதிமுகவை இல்லாம பண்ணிட்டு திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற நிலைமையை கொண்டு வரணும். இது நாள் வரையும் தமிழக வரலாற்றுல திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது பாத்தீங்களா, இதை இல்லாம காலி பண்ணணும். ஏன்னா இந்த 2 கட்சிகளும் இருக்க வரையே 3ஆவதா ஒரு பெரிய கட்சி உள்ள வந்தாலும் அவங்களால பெருசா இங்க நிக்க முடியல. அப்போ திமுகவை அழிக்க முடியாத பட்சத்துல அதிமுகவை அழிச்சிடலாம். ஏன்னா இங்க பெரிய ஆளுமைகள் இல்ல. அதாவது அந்த கட்சியோடைய முக்கிய தூண்களாக இதுவரை இருந்த எம்ஜிஆர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அம்மையாரோ இந்த மாதிரியான முக்கிய ஆளுமைகள் அந்த கட்சியில யாருமே இல்ல. ஏன்னா எல்லாருமே அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. எடப்பாடி அவர்கள் சொல்றாருல, திமுக மாதிரி கிடையாது அதிமுக, இங்க அடிமட்ட தொண்டர்கள் கூட இந்த மாதிரி என்ன மாதிரி வந்துடலாம் அப்படின்னா, அப்ப அடுத்தடுத்து நீங்க போக வேண்டியதானே, நீங்க ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டீங்க, அடுத்த 5 வருஷம் யாருக்காவது கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அடிமட்ட தொண்டன் நான் வந்துருவேன், ஆனா எனக்கு அப்புறம் யாரும் போகக்கூடாது, நானே தான் பொதுச் செயலாளராக இருப்பேன், நானே தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்ற மனநிலையில அவர் இருக்காரு. சோ இதனால இங்க இதுதான் சமயம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பதவி ஆசை, எல்லாருக்குமே முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை, எல்லாருக்குமே அந்த தலைமை இடத்தை பிடிக்கணும்ன்ற ஆசையை காமிச்சு பாஜக அதிமுகவை சல்லியா நொறுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படி எடப்பாடியை ஓரங்கட்டுறாங்களா இல்ல செங்கோட்டையனை காலி பண்றாங்களா அப்படின்ற பார்வையில எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அதிமுக என்ன ஆகுது, எடப்பாடி ஜெயிப்பாரா செங்கோட்டையன் ஜெயிப்பாரா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே நின்று பாஜக ரொம்ப சரியா அந்த கட்சியை சல்லியா நொறுக்கிட்டு இருக்கு. இப்ப எந்த தலைமை ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, இப்ப எடப்பாடி அவர்கள் வந்தாலும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் வந்தாலும் சரி, என்ன ஆக போகுது? செங்கோட்டையன் அவர்கள் தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா எடப்பாடி அவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களை வச்சாலும் அதே மாதிரி பாஜக தான் முதலாளியா இருக்க போகுது அதிமுகவுக்கு. சரி, செங்கோட்டையன் அவர்களை வெளியே வச்சுட்டு எடப்பாடி அவர்களை உள்ள வச்சிருந்தாலும் அதே அடிமை சாசனம் தான். எந்த அடிமையை சூஸ் பண்றது அப்படின்றது இப்ப ஆப்ஷனா எடுத்துட்டு போய் கையில கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நான் ரொம்ப விசுவாசியா இருப்பேன் தன்னுடைய விசுவாசத்தனத்தை எடுத்துட்டு போய் டெல்லியில அடமானம் வச்சுட்டு இருக்காங்க அதிமுகவுடைய முக்கிய தலைகள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இதுல எடப்பாடி அவர்கள் இன்னொரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காருன்னா, அதாவது செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் 2 பேருமே கொங்கு மண்டலத்துல இருந்து வர்றதுனால இனி கொங்கு மண்டலத்துல அதிமுகவுடைய அந்த வெயிட்டேஜ்ன்றது குறைஞ்சிரும். செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இந்த பிரிவு இருக்கு பாத்தீங்களா, இது உள்ளதும் போயிடுவோம். அதாவது டெல்டா தென் மாவட்டங்கள் அடுத்து அதாவது கொங்கு மண்டலத்திலும் அதிமுக சரிவை நோக்கி பயணப்படுகிறதோ அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்துது. சோ அதனால இபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டலத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறதுனால செங்கோட்டையன் அவர்கள் போனாலும் நான் ஒன்னும் சரிஞ்சிட மாட்டேன், நான் இன்னும் அங்க வெயிட்டா தான் இருக்கேன், கொங்கு மண்டலம் என் கையில தான் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சு காட்ட வேண்டிய இடத்துல இபிஎஸ் அவர்கள் இருக்காரு. அதனால எடப்பாடி அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் இருக்கு பாத்தீங்களா, அதான் பேனர்ல காமிச்சாங்களே போற பக்கம்லாம் அம்மாவுடைய பிள்ளைகள் ஒன்றுபடணும் அப்படின்னு பேனர் காட்டுறதா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களே ரெடி பண்ண ஒரு டீம், தலைவரே நீங்க இருக்கும் போது மத்தவங்களாம் எதுக்கு அப்படின்னு அவரு சார்பில் அவர் காசு கொடுத்து அவர் பேனர் அடிச்சு அவங்க ஆளுகளை அங்கேயே களத்துல உள்ள இறக்கி, சோ இந்த எழுச்சி பயணம் அடுத்ததா 2 வார காலம் கொங்கு மண்டலத்துல நடக்க போகுது. சோ செங்கோட்டையன் அவர்கள் இல்லைன்னா நான் கொங்கு மண்டலத்துல ஒன்னும் இல்லாம போயிட மாட்டேன், என்னதான் செந்தில் பாலாஜி அவர்கள் போனாலும் என்னதான் செங்கோட்டையன் அவர்கள் போனாலும் கொங்கு மண்டலம் என் கையில, அதாவது என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு எடப்பாடி அவர்கள் நிரூபிக்கிறதுக்காக
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மண்டலத்துல இருக்கிற அந்த பெல்ட்ல இருக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு, நான் வரும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை நீங்க கொடுத்தாகணும், கூட்டத்தை கூட்டிட்டு வரணும். இது வரைக்கும் நீங்க பஸ் வச்சு எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, நான் போற பக்கம்லாம் எழுச்சி பயணத்துல பாருங்க கூட்டத்தை அப்படின்னு நான் காமிச்சிட்டு இருந்தாங்களா, இது பத்தாது, இதை விட கூட்டம் அதிகமா வரணும். பாக்குறவங்க ஐயோ கொங்கு மண்டலமே எடப்பாடி ஐயா பின்னாடிதான் நிக்குது அப்படின்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பையும் கூட்டத்தையும் சேர்த்தாகணும் அப்படின்ற உத்தரவையும் எடப்பாடி அவர்கள் போட்டிருக்காங்க. சோ அதுக்கான மும்முரமான வேலைகளை அவங்களும் அங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தற்காலிகமான ஒரு வேலை தான். ஆனா பாஜக ரொம்ப சரியா வந்து அதிமுகவை ஒன்றும் இல்லாம அழிக்கிறாங்க, அதாவது சல்லி சல்லியா நொறுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டமன்ற தேர்தலை விட அடுத்து வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்றதே சந்தேகக்குறியா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கட்சி ரொம்ப மோசமா சல்லி சல்லியா நொறுங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி. இப்ப டெல்லிக்கு போய் அமித்ஷாஜியை பார்த்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள், வந்து அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஒப்பிப்பாரு. அப்படி ஒப்பிச்ச பிறகு பாஜகவோட பிளான் என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம அடுத்த டீட்டெயிலா பார்ப்போம்.